ஹேர் வெல்கம் டு டெக் டாக்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து MLOps வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துடும். ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி பைப்லைன் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதில் என்ன பண்ணி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி அதில் மானிட்டர் பண்ணுறது, ஃபீட்பேக் எப்படி கேதர் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கிடையாது. ஓகேவா? மேபி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் வீடியோ முடிஞ்சிடும். ஏன் இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் கிடையாதுனா, இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து ரியல் டைம் என்கிட்ட வந்து இன்னும் ரிசோர்ஸஸ் இல்லை. நான் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் வந்து Kubernetes ஸ்பேஸ் பண்ணி போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து இதில் மானிட்டரிங்கும் சேர்த்து எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலேயே மானிட்டரிங் இருக்கும். ஸோ நம்ம அதிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மெட்ரிக்ஸ் இருக்குது, எவ்வளோ அக்யூரசி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதெல்லாம் வச்சுருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்ன பார்த்தீங்களா, ஏர்ஃப்ளோவில் வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுவீங்கன்னு. நீங்கள் வந்து அதில் வந்து மேனுவல் ட்ரிகர் பண்ணுறதுக்கு பதிலாக ஷெடியூல் வந்து ஒன் டே ஒன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டேட்டா மட்டும் தானே அப்டேட் ஆகிட்டு இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா பேஸ் பண்ணி அந்த இது வந்து இப்போது 2 AM வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நைட்டு 12 AM வந்து நீங்கள் வந்து டேட்டா அப்டேட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அந்த ஷெட்யூல் படி அந்த கோட் ரன் ஆயிரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் டைனமிக்காக 1 hour ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆகும்னா நீங்கள் அந்த 1 hour ஒன்ஸ் வந்து உங்கள் மாடல் திரும்பி ரீரன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ட்ரிகர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட புரிதல் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்ட் 3ல என்ன பார்க்க போகிறோம்னா, டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மானிட்டரிங் எப்படி பண்ணுறதா சொல்லி பார்க்க வரும். ஸோ ஓகே, டிப்ளாய்மெண்ட் மானிட்டரிங். ஸோ எப்படின்னா நீங்கள் ஃபைனலாக என் ப்ராடக்டாக கொண்டு போவீங்களா, அப்போ தான் அதை தான் டிப்ளாய்மெண்ட்ல சொல்லுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவர்வியூ பார்த்துடலாம், ஒரு சின்ன ஓவர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஓகே, நீங்கள் வந்து டிப்ளாய்மெண்ட் எதுக்கு எசென்ஷியல்னா, நீங்கள் ஒரு ரியல் டைமில் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் வந்து ரியல் டைமில் டிப்ளாய் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மாடல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுதா, சரி பர்ஃபார்ம் பண்ணலையா, ஸோ அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ டிப்ளாய்மெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 3 பேட்டர்ன் இருக்குது. ஸோ என்னென்ன பேட்டர்ன் இருக்குதுன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்ச், அதுக்கப்புறம் வந்து ரியல் டைம், அடுத்தது வந்து ஸ்ட்ரீமிங். ஸோ ஓகே, பேட்ச்னா எப்படின்னா சின்ன சின்னதா மாடல் டிப்ளாய் பண்றது, ஒரு பேட்சா டிப்ளாய் பண்றது வந்து பேட்ச் டிப்ளாய்மெண்ட்ல வரும். ஸோ ஒரு சின்ன சின்ன பேட்சா டிப்ளாய் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சர்வீசஸ் சொல்லலாம். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு லோன் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம். இப்போ நீங்க லோன் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் வந்து எப்படின்னா உங்க சிபில் ஸ்கோரை வச்சு உங்க ஏஜ், உங்க இன்கம், அதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா டிட்டர்மைன் ஆகல, அதெல்லாம் வந்து ரியல் டைம் டிப்ளாய்மெண்ட்ல வரும். அது எப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ், அது வந்து ப்ரெடிக்ஷன் பேஸ்டு மாடல். ஸோ அது எப்படின்னா உங்களோட ப்ரீவியஸா லோன் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு மாடல் ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து ஸ்ட்ரீமிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரியல் டைம் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து சப்போஸ் நீங்க ஒரு எப்படி சொல்லலாம், நீங்க ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மாடல் ஜென்ரேட் பண்ணி வைக்கிறீங்க, அந்த மாதிரி ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் பண்றீங்க வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எப்படின்னா நீங்க வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மினிட் டு மினிட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணீங்கன்னா நீங்க மினிட் டு மினிட் வந்து உங்களோட டிப்ளாய்மெண்ட் மாத்திரம், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீமிங்ல வரும். ஸோ ஓகே, அடுத்து வந்து சார்ஜஸ்லயே நம்ம பார்ப்போம். என்னென்ன சார்ஜஸ் சொல்லி பார்ப்போம். சார்ஜஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி, வெர்ஷன் கண்ட்ரோல், லேட்டன்சி. ஸோ இந்த 3மே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பேட்ச் டிப்ளாய்மெண்ட். ஸோ பேட்ச் டிப்ளாய்மெண்ட் சொல்லுங்க பாத்தீங்களா, பீரியாடிக் டிப்ளாய்மெண்ட். ஸோ எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பேட்சா டிப்ளாய் பண்ணுவாங்க. அது வந்து ரியல் டைம் நீட்ஸ்க்கு வந்து இருக்காது. ஸோ ரியல் டைம் நீட்ஸ் இல்லைன்னா சும்மா நார்மல் நீட்ஸ் எப்படின்னா ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ சரியா எனக்கு புரிதல் இல்லை. ஸோ அதனால வந்து நான் எப்படி சொல்லலாம், பேட்ச் டிப்ளாய்மெண்ட் சொல்லலாம். நீங்க ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் இல்லாம இப்போ உதாரணத்துக்கு ஒரு நார்மலா ஒரு ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் வச்சிருக்கீங்க, ரெயின்ஃபால் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் வச்சிருக்கீங்க, அது வந்து நார்மலா பேட்சா டிப்ளாய் பண்ணுவீங்க. ஸோ எப்படின்னா நீங்க வந்து ஒரு சீசனுக்கு வந்து இந்த மாதிரி ரெயின்ஃபால் இருக்கும், இன்னொரு சீசனுக்கு இந்த மாதிரி ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் ஃபர்தரா ஒரு ஃபியூச்சர் ரெயின்ஃபாலை ப்ரெடிக்ட் பண்றது ப்ரீவியஸ் ரெயின்ஃபால் வந்து டிட்டர்மைன் பண்றதோட டெம்பரேச்சர் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்க ரெயின்ஃபால் மட்டும் வச்சுமே டிட்டர்மைன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம கிளைமேட், சீசனை வச்சுமே டிட்டர்மைன் பண்ண வைக்கும். ஸோ சீசன், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், அந்த 3மே சேர்ந்துதான் அந்த டெம்பரேச்சர் அடுத்து வரக்கூடிய ரெயின்ஃபாலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேட்ச் டிப்ளாய் பண்ணுவோம். அது வந்து ரியல் டைம் நீட்ஸ்க்கு தேவைப்படாது. ஸோ அடுத்து ரியல் டைம் சிஸ்டம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து நீங்க அமேசான் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். நீங்க ஒரு விஷயம் சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க ப்ரீவியஸா சர்ச் பண்ணி சர்ச் ஹிஸ்டரியை வச்சு உங்களுக்கு வந்து ஃபர்தரா கூட ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரியல் டைம் டிப்ளாய்மெண்ட்ல வரும். ஸோ அடுத்து அது மட்டும் இல்லாம இந்த ஃபினான்ஸ் சிஸ்டம், அதாவது வந்து நீங்க இப்போ வந்து லோனுக்கு அப்ளை பண்றீங்க, உங்க சிபில் ஸ்கோர் அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடியதெல்லாம் ரியல் டைம் சிஸ்டம், ரியல் டைம் டிப்ளாய்மெண்ட் வரும்.
ஸ்ட்ரீமிங் டிப்ளாய்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டினியூஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஒரு இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அதெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்றதுலாம் வந்து ரியல் டைம் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது கண்டினியூஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்க்காக கொண்டு வரது வந்து ஸ்ட்ரீம் டிப்ளாய்மெண்ட். அடுத்து வந்து ரிஸ்க் மைட்டேஷன். ஸோ இப்போ வந்து ஏபி டெஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா ஏபி டெஸ்டிங் எப்படின்னா ஒரு ஸ்பிளிட்டிங் யூசர்ஸ். ஸோ யூசர்ஸ் ஒரு டெஸ்ட் மாடலுக்கு வந்து யூசர் ஸ்பிளிட் பண்றது வந்து ஏபி டெஸ்டிங் வரும். அதே மாதிரி கார்னர் ரிலீஸ் வந்து ரெடியூசர் ரிலீஸ் இருக்கும். ஸோ மாடர் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி உங்களோட எப்படி சொல்லணும்னா ஒரு சப்போஸ் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குது, அது வந்து சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ல மீட் பண்ணது அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி நிச்சயமா இதாகும். ஸோ ஒரு இதுக்கு வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணாம போகும்போது அதோட ஸ்டெபிலிட்டி வந்து நிச்சயமா வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள தான் வந்து கார்னர் ரிலீசஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டிப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ டிப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாக்கர் அண்ட் குபர்னெட்ஸ். ஸோ ஓகே டாக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கண்டெய்னரைசேஷன் ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ள எங்களோட மாடலை டிப்ளாய் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணதுக்கு தான் வந்து குபர்னெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸோ இந்த மாதிரி தான் வந்து டாக்கர் அண்ட் குபர்னெட்ஸ்ல பண்ணுவோம். ஸோ ஓகே இந்த டாக்கர் அண்ட் குபர்னெட்ஸ் வந்து நம்ம ஃபர்தரா வந்து டிப்ளாய் பண்ணது வந்து சர்வர் யூஸ் பண்ணலாம். சர்வர் வந்து எப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமேசான்ல வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து நீங்க டாக்கர் டிப்ளாய் பண்ணலாம். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் ML மாடல்ஸ் டிப்ளாய் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஃப்ரீ டைல டிப்ளாய் பண்ணது கஷ்டம். நீங்க நார்மல் நீங்க வந்து பேபிள் வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வேற இதுக்கு போய்க்கலாம். ஸோ நீங்க வெறும் ML மாடல் மட்டும் தான் டிப்ளாய் பண்ண போறீங்க, உங்களுக்கு 16 GB RAM மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹக்கிங் ஃபேஸ் போய்க்கலாம். ஹக்கிங் ஃபேஸ்ல வந்து நீங்க டாக்கரா டிப்ளாய் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு வந்து நீங்க டாக்கர் ஃபைல் மட்டும் எழுதினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே இமேஜ் பில்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் AWS சேஜ் பேக்கர். ஸோ AWS சேஜ் பேக்கர் வந்து இதுக்காகவே கொண்டு வந்தப்பட்டது, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து நோட் புக் பேஸ்ட் நினைக்கிறேன், நான் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ நோட் புக் பேஸ்ட்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து ML மாடல்ஸ்க்காகவே இருக்குது. அதே மாதிரி அசூர் ML அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ML ஃப்ளோ வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து என்னன்னா ஸோ பில்டின் லாகிங் சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா லாகிங் அப்படின்னா நீங்க ஒரு பேராமீட்டர்ல வச்சிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மாடலுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏபி ஏபி சி ஓகேவா, அந்த 3 மாடல் இருக்குது. ஸோ ஏழு மாடலோட வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் எஸ்டிமேட்டர்ஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட்க்கு எடுத்துக்கோமே, என் எஸ்டிமேட்டர்ஸ் ரேண்டம் ஸ்டேட் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அக்யூரசி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த என் எஸ்டிமேட்டர்ஸ் வந்து 100 ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 100 இருக்குது, செகண்ட்க்கு வந்து 200 இருக்குது, தேர்டுக்கு வந்து எனக்கு வந்து 250 வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி ரேண்டம் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 42, செகண்ட் ஒன் வந்து 64, தேர்ட் ஒன் வந்து மேபி 16 வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து அக்யூரேசி வந்து 96% வருது, செகண்ட் ஒனுக்கு வந்து 98% வருது, தேர்ட் ஒனுக்கு வந்து 97.5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நிச்சயமா வந்து பி மாடல் தான் கொஞ்சம் நம்மளுக்கு அக்யூரேசி நல்லா இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம பி மாடல் தான் போவோம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி மாடல்ஸ் கம்பேர் பண்ணதுக்கு வந்து ML ஃப்ளோ வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வருதுனாலுமே ML ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்களோட எல்லாத்தையுமே லாக் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ எந்த இடத்துல எரர் வருதுன்னு சொல்லி பார்த்து நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஓகே அவ்வளவுதான். ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய இருக்குது. ஸோ நீங்க டிப்ளாய்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த 3 சேலஞ்சஸுக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த சேலஞ்சஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு சின்ன ரேஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் ஒரு 16 GB ஆஃப் டேட்டாஸ் மட்டும் தான் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. சப்போஸ் 64 GB ஆஃப் டேட்டாஸ் வருதுன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்கேலபிள் ஆகணும். ஸோ மாடல் வந்து ஃபர்தரா ஸ்கேலபிள் ஆகல, ஒரு 16 GB ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து நீங்க டேட்டா இன்ஜெக்ஷன்ல வந்து ஒரு 16 GB டேட்டா மட்டும் கொடுத்து ஒரு மாடல் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. திரும்பி வந்து மாடல் அப்டேட் அதாவது வந்து டேட்டாஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அப்போ மாடல் அப்டேட் பண்ண நினைக்கிறீங்க. அப்போ வந்து உங்களோட மாடலை ஸ்கேலபிள் பண்ண முடியலன்னா உங்களோட மாடல் வந்து காம்பர்டபிளா இல்லை அப்படின்னா அது வந்து உங்க ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ்ல வரும். அப்புறமேட்டு வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சொன்ன மாதிரி 3 மாடல் இருக்குது ABC. ஸோ ஒவ்வொருத்தரையும் நீங்க ஒவ்வொரு மாதிரி ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் மாத்தி இது பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு வெர்ஷன்ஸ் மாறும். ஸோ அதெல்லாம் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. அது சப்போஸ் உங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் ஏன் பெர்ஃபார்ம் பண்ணாம போச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்து நீங்க யோசிக்கணும். ஏதாச்சும் ஒரு ஹைப்பர் பேராமீட்டர் மாத்தி கொடுத்துட்டீங்களா, உங்களோட ஸ்டேட்டஸ் அதாவது வந்து பேராமீட்டர்ஸ் ஏதாச்சும் மாத்தி கொடுத்துட்டீங்களா, இல்ல வந்து டேட்டா சரியா ப்ரீ ப்ராசஸ் ஆகலையா சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தது லேட்டன்சி. ஸோ லேட்டன்சினா எப்படின்னா இப்போ நீங்க ஒரு என் பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த என் பாயிண்ட்ல இருந்து இது இன்னொரு என் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து சர்வர் ஓகேவா, இது வந்து கிளைண்ட். ஸோ சர்வருக்குள்ளதான்
இப்போ நம்மளோட செர்வருக்குள்ள தான் வந்து நம்மளோட டேட்டா இருக்குது, அதாவது இந்த மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்து நம்மளோட செர்வருக்குள்ள இருக்குது. ஸோ இப்போ இங்க இருந்து இந்த கிளைண்ட் வந்து இங்க செர்வரை ரீச் பண்ணதுக்கு வந்து 4 ms ஆகுது. அதே இது இங்க ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 100 ms ஆகுது. ஸோ இப்போ திரும்பி ரெஸ்பான்ஸ் போகுதுக்கு ஒரு 4 ms. ஸோ மொத்தம் வந்து எனக்கு லேட்டன்சி எவ்வளவு வருதுன்னா 8 ms பிளஸ் 100 ms. ஸோ மொத்தமா சேர்த்து 108 ms வரும். ஸோ இப்போ வந்து மாடல் வந்து இவ்வளோ டிலே ஆகுது. ஸோ 108 ms கொஞ்சம் டிலே தான். ஸோ இப்போ நான் சப்போஸ் என்னோட இங்கிருந்து நான் இங்க போகக்கூடிய டைம் வந்து எனக்கு வந்து 2 ms ஆகும். அப் அண்ட் டவுன் வந்து 2 ms, மொத்தம் 4, அதுவே 4 ms ஆகும். அங்க மாடல் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து 50 ms ஆகும் வந்துச்சுன்னா நிச்சயமா வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல். 50 ms வந்துச்சுன்னா எனக்கு 54 ms வரும். ஸோ அப்போ வந்து எப்படின்னா எனக்கு சரிபாதியா குறையுது. ஸோ இந்த மாதிரி லேட்டன்சியை குறைக்கணும். லேட்டன்சி அதிகமாக நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் டிலே ஆகும். சப்போஸ் நெட்வொர்க் ஸ்லோ ஆனாலுமே நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் டிலே ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்றது பார்க்கணும். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு நான் நடத்துறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் இருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நான் நிச்சயமா வந்து கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் குபர்னெட்ஸ் பேஸ் பண்ணி நான் போடுறேன். அதாவது வந்து டாக்கர் அண்ட் குபர்னெட்ஸ் பேஸ் பண்ணி போடுறேன். ஸோ ஓகே, உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டெக் எஜுகேஷன் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஒன் ஸ்டுடியோ பாய்.